உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. என்ன உறவுகளே, எல்லாரும் நலமா? முதல்ல ஒரு பாட்டு கேட்போமா? உறவுகளே,
ஒரு பெரிய கார் தயாரிக்கிற கம்பெனி, நம்ம அசோக் லைலாண்ட் கம்பெனியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, கார் தயாரிக்கிற கம்பெனி. அந்த கம்பெனியில் புதுசாக ஒரு பையன் படித்து முடித்து உடனே வேலைக்கு போகிறான். நல்ல வேலை கிடச்சிருது. பயங்கர துருத்துருன்னு இருக்க பையன். அப்போ தான் படித்து முடித்து வெளியே வந்திருக்கான் இல்லையா, ரொம்ப ஆர்வமாக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போய் எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பாக அது எதுன்ட்டு எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்போ அவனுக்கு என்னென்னா, தானே தனியாக ஒரு காரை தயாரித்து கொடுத்தா எப்படி இருக்குன்ற எண்ணம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பொருட்களும் அங்கே இருக்குது, நாம் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட எதுவுமே யாருக்கிட்டையும் சொல்கிறதில்ல. இவனாக தன்னுடைய மற்ற ஓய்வு நேரங்களையெல்லாம் ஒரு கார் தயாரிக்க அவன் முற்படுறான். அந்த ஒரு பொருள்கள்லாம் எடுத்து அந்த காரெல்லாம் அழகாக தயாரிக்கிறான். அழகான ஒரு கார் ரொம்ப அழகாக தயாரித்து அவங்களுடைய மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறான், சார் இங்கே பாருங்கள், நான் என்னோடய ஓய்வு நேரங்களில் நான் என்னுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி நான் இந்த காரை தயாரிச்சிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்குறான். மேனேஜருக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். கார் ரொம்ப அழகாக இருக்குது. அடடா, இப்படி ஒரு காரை நம்ம கம்பெனி தயாரித்து வெளியே விட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும், நல்ல லாபம் பார்க்கலாமே, நல்லா விற்குமே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, உடனே முதலாளிகிட்ட போய் சொல்கிறார், நம்ம தொழிலாளி ஒருத்தர் இந்த மாதிரி சொந்தமாக ஒரு கார் தயாரிச்சிருக்காரு, அந்த கார் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு முதலாளியை கூட்டிகிட்டு வர்றார். முதலாளி அந்த காரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மேனேஜரை விட அளவிட முடியாத சந்தோஷம். இப்படி ஒரு காரை இங்கே யாருமே தயாரித்ததில்லை, இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த காரை நம்ம தயாரித்து வெளியிட்டோம்னா நமக்கு நல்ல சிறப்பாக இருக்கும், நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நம்ம கார் நல்ல ஒரு ரோலில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு உடனே என்ன சொல்கிறாரு அந்த பையன்கிட்ட, சரிப்பா இந்த காரை நீ அழகாக இன்னும் ஃபுல்லாக எப்படியெல்லாம் நீ அழகுப்படுத்த முடியுமோ எல்லாம் பண்ண, நம்ம இந்த காரை மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இந்த பையன் எல்லாம் அதுக்கான எல்லாம் முடித்து வண்டி வெளியே எடுக்கணும். அந்த உள்ள ஒரு ஷெட்டில் வச்சு தானே அவங்க அதை இப்போ காரை ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த காரை அந்த ஷெட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் அவங்க எல்லாத்துக்கும் உரைக்கிது, காரு அந்த கம்பெனி அந்த ஷெட்டோட கதவுகள் இருக்குது பார்த்தியா, அதை விட 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது. ஸோ காரை வெளியே கொண்டு வர முடியாது. காரை தயாரிக்கிற அந்த மும்முரத்தில் அதை பற்றி அவங்க யோசிக்கலை. உடனே என்ன சொல்கிறான், அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க. ஒருத்தர் பரவாயில்ல, காரை மெதுவாக தள்ளிட்டு போவோம், மேலே கீறல்கள் விழத்தான் செய்யும், வெளியே வந்த உடனே அதுக்கு பெயிண்ட் அடித்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலான்னு பெயிண்டர் சொல்கிறாரு. வேறு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, மேலே அந்த மெக்கானிக் மாதிரி இருக்கவங்க மேலே இருக்க டாப்பை கழட்டிட்டு வண்டியை வெளியே கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் டாப்பெல்லாம் வச்சு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணி இப்போ புது வண்டியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு இப்படி ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பையன் ரொம்ப ஆர்வமாக தயாரித்தான் இல்லையா, அவன் மனசு சோர்ந்து போயிடறான். என்னடா இது, இவ்வளோ ஆசையாக கார் தயாரித்தோம், கடைசியில் ஷெட்டை விட்டு வெளியே கொண்டு போக முடியலையே, என்ன தான் பண்ணுறதுன்னு யோசித்து உட்காந்துட்டான். அப்படியே முதலாளியே சோர்ந்து போயிட்டார். மேனேஜர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. பார்க்குறவங்களாம் இப்படி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வயசான வாட்ச்மேன் முதலாளி பக்கத்தில் வந்தார். ஐயா, நான் ஒன்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டோன்னே, சரி எல்லோரும் சொல்லிட்டாங்க, நீ என்ன சொல்ல போகிற சொல்லு, என்னத்தை பெருசாக சொல்லிட போகிற அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவரை பார்த்தார். 1 இன்ச்சு தான் கார் 1 இன்ச்சு தான் இந்த வாயிலை விட அதிகமாக இருக்குது, கதவை விட அதிகமாக இருக்குது. காரோட டயர் 4 நல்ல பெரிய பெரிய டயர் நல்லா இருக்குது, ஃபுல்லாக காற்றா இருக்குது. அதில் இருக்க காற்றை இறக்கிட்டிங்கன்னா அந்த 1 இன்ச்சு கீழே இறங்கிடும், காரை நீங்கள் ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம், அப்புறம் திரும்ப காரை காற்று ஏற்றிக்கலான்னு சொல்கிறான். கேட்ட எல்லாருக்கும் குபீர்னு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் உடனே கார் டயரில் இருக்க காற்றுகளை இறக்கி காரை வெளியே கொண்டு வந்துட்டு திரும்ப டயரில் காற்று அடித்து நிறுத்திட்டாங்க. அவ்வளோ அழகாக அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த டயரில் இருந்த காற்றை வெளியே எடுத்த உடனே அந்த வண்டி எந்த கீறலும் எந்த டேமேஜும் இல்லாமல் புத்தம் புதிய காராக அப்படியே வெளியே வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களம்மா. நல்லா இருக்கு இல்லைங்க இது கேட்குறதுக்கு, நமக்கே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் கூட கதையை படிக்கும்போது
எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இப்படி ஒரு ஐடியா எனக்கும் வரல. பட் இந்த வயதான வாட்ச்மேன் அவர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு இவங்க காற்றை இறக்கி காரை வெளியே எடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. இப்போ ஒரு பாட்டு கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம கதைக்கு வரலாமா? வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே, தேனான உன்னை நீங்கள் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே, தேனான உன்னை நீங்கள் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே, நெஞ்சுக்குள்ளே வாரும் என் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் என் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் என் இயேசுவே. சொல்லுதே வராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, இமைகளின் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினார், அழுதினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினார், உள்ளம் முன்னில் கள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் மகளும் இந்த மண்ணிலே, தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் பாடும் இந்த மண்ணிலே, நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. ஒட்டிக்கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே, தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே, நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எந்தன் ஜீவனே, தேனான உன்னை
நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடுதே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடுதே. நெஞ்சுக்குள்ளே வரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வரும் எந்த இயேசுவே. அன்பு உறவுகளே, அருமையான பாடல் கேட்டுட்டோம். இப்போ நம்ம கதைக்கு வரலாம். அந்த கார் கம்பெனியிலேருந்து அந்த காருக்கு டயரில் இருக்க காற்றை பிடுங்கி விட்டு வெளியே கொண்டு வந்து அழகாக அந்த காரை மார்க்கெட்டிங் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையும் இப்படி தாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவோ விஷயங்களை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். சொல்லப்போனால் இந்த ஈகோ, பொறாமை, கோபம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் இந்த காற்றுல டயர்லேருந்து காற்றை எப்படி இறக்கி விட்டு அந்த வண்டியை கொண்டு வந்தாங்களோ, அதுவும் அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இந்த ஈகோ, வன்மம், கோபம், எரிச்சல், பொறாமை, இப்படி உள்ள எல்லா குணங்களையும் நம்ம தூக்கி எரிஞ்சு போட்டுட்டோம்னா, அப்படியே காற்று மாதிரி பிடுங்கி தூக்கி வெளியே எரிஞ்சிட்டா மனசு லேசாகிடும், அழகாகிடும். அதுக்கப்புறம் நம்ம மனசு பூரா வெளியே வந்த உடனே திரும்ப காற்றடிச்சு எப்படி அந்த கார் புது பொலிவோடு இருந்துச்சோ அந்த மாதிரி அன்பும் பாசமும் கருணையும் ஈகையும் எல்லாம் சேர்ந்த ஒரு நம்ம மனசை அழகாக மாறிடுங்க. அதை நம்ம உணரணும். உணர்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம என்னைக்காவது உணர்றதுக்கு யோசிச்சிருப்போமா? கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க, அப்போ தான் தெரியும் அது. சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த காரோட ஒரு சின்ன கதை நமக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது பார்த்தீங்களா? நாம் யோசிச்சிருக்கோமா இப்படி? நம்ம இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம யோசித்ததே இல்லைல்ல. அதை பற்றி யோசிச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையாக, அழகாக, சோகங்கள் இல்லாமல், சங்கடங்கள் இல்லாமல். இந்த சோகம், சங்கடமெல்லாம் எப்போ வருது நமக்கு? நம்ம மனசுக்குள்ளே இருக்க இந்த வன்மம், பொறாமை, ஆத்திரம், ஆசைகள், தேவையில்லாத ஆசைகள், இதெல்லாம் வரும்போது தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்போம். அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு வெளியே வந்து பாருங்களேன், வாழ்க்கை எவ்வளோ ரம்மியமாக, சந்தோஷமாக, அழகாக இருக்கும் தெரியுமா? நான் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. அந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல அன்புன்ற அந்த ஒரு வாகனம் நம்ம மனசு வீட்டிலேருந்து அழகாக வெளியே வருங்க. இதெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டுட்டோம்னா அந்த அன்புன்ற வாகனம் ரொம்ப அழகாக வெளியே வரும். அது வெளியே வரும்போது நிறைய பயணிகளை சுமந்துக்கிட்டு போகும். வாழ்க்கை ஒரு இனிய பயணமாக மாறும். நிறைய பிரச்சனைகள், நிறுத்தங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கிறது தானே. ஆனால் என்ன இருந்தாலும் நம்மளோட பயணம் அன்புங்கிற வீதியில் அழகாக போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? இதை நம்ம உணர்றோமா? நம்ம இந்த ஈகோ, இந்த வன்மம், கோபம், எரிச்சல், பொறாமை, இந்த மாதிரி குணங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட முடியுமா? போடுறதுக்கு நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்மளை விட்டு போனால் நம்மளை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே இல்லை, கண்டிப்பாக தெரியும். ஆனால் நம்ம அதை நினைக்கிறோமா? நினைக்கிறதே இல்லையே. அப்படி நினச்சிட்டா தான் நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம்ல. அதனால தான் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். சரிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நமக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம அதை ஒதுக்குறோமா? அந்த முயற்சியாவது எடுக்கிறோமா? தினமும் ஒரு 5 நிமிஷம் நமக்காக ஒதுக்கலாமா? நம்ம இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் இருந்தோம், யார் யாருக்கு நல்லது பண்ணணும், நம்மளுடைய வார்த்தைகளாலேயோ செயல்களாலேயோ யாரையெல்லாம் மனசை காயப்படுத்தணும், வேதனைப்பட வச்சோம், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? அதையெல்லாம் யோசித்து பார்த்து நம்மக்கிட்ட தவறு இருந்தால் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். முடிஞ்சால் அவங்கக்கிட்டேயே கூட மன்னிப்பு கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகலாம்ல.
அடுத்த விடியல் நமக்கு ஒரு அருமையான ஒரு விடியலாக அமையும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த ஒரு 5 நிமிஷம் நமக்காக நம்ம செலவு பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ கண்ணை மூடி உட்காந்து நம்ம 5 நிமிஷம் நமக்காக செலவு பண்ணுவோம். நேற்றுக்கு முழுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இனி என்ன பண்ண போகிறோம், அந்த செயல்களில் எந்த அளவுக்கு உண்மைகள் நல்லது இருக்குது, இதையெல்லாம் யோசித்து பார்ப்போமா? கண்ணை மூடிட்டே அப்படியே ஒரு பாட்டும் கேட்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல் கேட்டு பார்ப்போமா? உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலில் உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். என் மனம் உன்னில் பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரிய பரமாக அருள்வாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலில் உன்முகம் கண்டேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடம் காணும் கண்டு கண்கள் கலங்குதே. எந்த பாடம் விளக்கம் காண்ட சிகரமேந்தினே, சிகரத்தினே விரிந்து நான் விளக்கம் சொல்கிறேன். இறைவா நீதான் என நான் மனதார சரணடைந்தேன். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலில் உன்முகம் கண்டேன்.
கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன் உன்முக அன்பில் உருகி போகிறேன் என் மனம் உன்னில் பாட கேட்கிறேன் என்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன் என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே உன்னை நான் பிரிய வரம் அன்று அருள்வாய் வருள் புரிவாய் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டே. அன்பு உறவுகளே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை மீண்டும் நாளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.